ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னா 3 பேஸ் மீட்டர் கனெக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம மெயின் போர்டு என்ன சைஸ் வாங்கியிருக்கோம்னா 4x4 தான் வாங்கியிருக்கோம். 4 கார்னரையும் 12 mm ட்ரில் பிட் வச்சு ட்ரில் போட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது மார்க் பண்ணி ட்ரில் போட ஆரம்பிச்சிட்டோம். ட்ரில் போட்டு ஃபிஷர் அடித்து போல்டு டைட் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் டைட் வைக்கும்போது ஆமரால் அடிக்காதீங்க, ஸ்பேனர் போட்டு திருப்புங்க. ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் கை திரும்பி மாட்டுற மாதிரி ஈஸியாக இருக்கும். மெயின் போர்டு ஒரு வழியாக அடித்து ஏற்றியாச்சுங்க. வாங்க அடுத்த ப்ராசஸ் எல்லாம் வேலையை ஆரம்பிச்சிடலாம் டக்குன்னு. 2 MCB பாக்ஸும் 30 amps ஃபீஸ் கேர் இருந்தாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஏன் 4x4 சைஸ் மெயின் போர்டு வாங்கன்னா மொத்தம் 3 ரூம் இருக்குது கீழே. அதெல்லாமல் கமர்ஷியல் மீட்டர் வேறு கேட்குறாங்க. அப்படியே ஃபீச்சரும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா 4 மீட்டர் வர மாதிரி நான் மெயின் போர்டு அடிச்சு கொடுத்துட்டேங்க. அடுத்து நம்ம 32 பஸ் பேர் பேனல் தான் வாங்கிட்டோம். இதை வச்சு தான் 3 பேஸை சிங்கிள் பேஸாக கன்வெர்ட் பண்ணி தர போகிறோம். ஒவ்வொரு பேஸ்லையும் தனித்தனியாக ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய்ட்டு இன்புட்டாக கொடுத்துடலாம் மீட்டருக்கு. 6 பேஸில் மட்டும் 2 இன்புட் எடுத்துருக்கோம். வாங்க அடுத்து மெயின் கேபிள் இருக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம 10² அலுமினியம் கேபிள் தான் வாங்கியிருக்கோம். என்னடா அலுமினியம் கேபிள் வாங்குறீங்களான்னு பார்க்குறீங்களா? பட்ஜெட்லேயும் ரொம்ப கம்மி, லைஃப் லாங்கும் நல்லா இருக்குங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயரை தேவையான அளவு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம இன்சுலேட்டர் தான் போட போகிறோம். ஈபி பைப்பு ஒரே ஒரு 1 inch தான் வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம 1.25 ஓப்பன்லேயே அடித்து அதில் தாங்க நம்ம ஒயர் தள்ளி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஒரு வழியாக வேலையை முடிச்சாச்சுங்க. அவுட்புட் எப்படின்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் ஏன் கேசிங் அடிச்சு பண்ணுறேன்னா, ஹோல்ஸ் போட்டும் பண்ணிடலாம், பின்னாடி ஒயர் மறைச்சி. அப்படி பண்ணுறதுனால ஆகுனா பள்ளி போயிட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டும் வராது, நம்ம ஈஸியாக ப்ராப்ளத்தையும் அட்டன் பண்ணிக்கலாம், ஈஸியாக ரீஒயரிங் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஒர்க்குன்னு